கரடியும் 2 நண்பர்களும். ஓர் ஊரில் ராமு மற்றும் சோமு என்ற 2 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். ஆபத்தில் ஒருவருக்கொருவர் உதவுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஒரு அடர்ந்த காட்டு வழியாக நடந்து சென்றனர். அவர்கள் பேசிக்கொண்டு சிரித்து மகிழ்ந்தவாறு சென்று கொண்டிருந்த போது திடீரென பயங்கரமான உருமல் சத்தம் கேட்டது. அவர்கள் திரும்பி பார்த்தபோது ஒரு பெரிய கரடி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. பயத்தில் இருவரும் ஓடத் தொடங்கினர். ராமு ஓடுவதில் மிகவும் திறமைசாலி. ஒரு கணத்தில் அருகே இருந்த உயரமான மரத்தில் வேகமாக ஏறி ஒழிந்து கொண்டான். ஆனால் சோமுவுக்கு மரத்தில் ஏறத் தெரியாது. ராமு தன்னை காப்பாற்ற வருவான் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் ராமுவோ தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்துடன் சோமுவை கவனிக்காமல் மரத்தில் ஏறிவிட்டான். தப்பிப்பதற்கு வேறு வழியில்லை என்று உணர்ந்த சோமுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கரடி செத்த விலங்குகளை தொடாது என்று அவன் எங்கோ கேள்விப்பட்டிருந்தான். உடனடியாக சோமு தரையில் படுத்துக்கொண்டு மூச்சை அடக்கிக் கொண்டான். அவன் உண்மையிலேயே செத்துவிட்டது போல் அசைவில்லாமல் இருந்தான். கரடி அவன் அருகே வந்தது. செத்தவனைப் போல் கிடந்த சோமுவைச் சுற்றி வந்து மோப்பம் பிடித்தது. கரடியின் மூச்சுக்காற்று அவன் மீது பட்டது. சிறிது நேரம் மோப்பம் பிடித்த பின் அது செத்தவன் என்று நினைத்து கரடி அவனை துன்புறுத்தாமல் அங்கிருந்து மெதுவாகச் சென்றுவிட்டது. கரடி முற்றிலுமாகச் சென்றபின் ராமு மெதுவாக மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். அவன் சோமுவிடம் கேலியுடன், "சோமு, நீ எப்படி தப்பித்தாய்? கரடி உன் காதில் ஏதோ ரகசியமாக சொன்னது போலிருந்ததே, அது என்ன சொன்னது?" என்று கேட்டான். அதற்கு சோமு அமைதியாகவும் நிதானமாகவும், "ஆமாம் ராமு, கரடி ஒரு முக்கியமான ரகசியத்தை சொன்னது. அது ஆபத்து வரும்போது தன்னலத்துடன் உன்னை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறானே, அவனை ஒருபோதும் உண்மையான நண்பனாக நம்பாதே என்று எச்சரித்தது" என்று பதிலளித்தான். நீதி: ஆபத்தில் துணை நிற்பவனே உண்மையான நண்பன்.